ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஸ்கூல் நர்ஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோடான எபிசோட் 6ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேமினோட ஆபரேஷன் இப்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க வயித்துல இருந்த ஒரு வித்தியாசமான ஜெல்லி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அந்த ஜெல்லியோட உடம்புல பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஹேமின் இப்ப ரெக்கவர் ஆகி எந்திரிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹாங்கும் சேர்ந்து அவங்கள திரும்பவும் அப்படியே கேம்பஸ்க்கு கூட்டு போக, நம்ம ஆன் அடுத்த 3 மாசத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டயட்டை பத்திலாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டே வராங்க. ஆனா அது எதுவுமே நம்ம ஹேமின் காதலே உழுவுல. அவங்க இப்போ ஒரு ஹியூமனா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தியே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலை விட்டு அவங்களால போக முடிஞ்ச அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸான 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அவங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வர, நம்ம ஹாங் கிட்ட சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்லிட்டு சீட் பெல்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பயத்தோட மெதுவா இப்ப அந்த இடத்தை தாண்டுங்க அப்படின்னு சொல்ல, ஹாங்கும் அப்படியே காரை எடுக்கிறாரு. அவங்க இப்ப இந்த டிஸ்டன்ஸையும் தாண்டிடுறாங்க. ஐயா, நான் முழு ஹியூமனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட, நம்ம ஆண் மட்டும் எதையோ நினைச்சு ரொம்பவே சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜெல்லிஸ பாக்குற அவங்களோட பவரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இது நல்லதா கெட்டதான்னு தெரியாம அவங்க ரொம்பவே குழம்பி போயிருக்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்த திருட்டு பசங்களான ரூகஸும் லக்கியும் இப்ப பேஸ்மெண்ட பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ரூகஸ், இனிமே நம்ம இந்த இடத்துலயே நம்மளோட டீம் மீட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, லக்கியும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேர் தலைக்கு பின்னாடில இருந்தும் ஒரு பெரிய ஜெல்லி வளர்ந்து அவங்கள திரும்பவும் அப்படியே கனெக்ட் பண்ண, பேஸ்மெண்ட் டோரோட லாக்க திருட்டிக்கு போட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹாங்கோட தாத்தா போட்டோ முன்னாடி நின்னு நேத்து நம்ம ஹேமிங் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பிரீத்திங் ஹோலோட பவரை அடைஞ்சு இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிற பேராசையில தான் நம்ம ஹாங்கோட தாத்தா வேணுனே ஸ்கூல் இந்த இடத்துல கட்டியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹேமிங் லோக்கல் அத்தாரிட்டிஸ் எவ்வளவு சொல்லியும் உங்க தாத்தா கேட்கல. மக்களும் அந்த இடத்தை பத்தி நிறையவே அவர்கிட்ட வார்ன் பண்ணாங்க. ஆனா அவர் யார் சொல்லியும் கேட்காம அந்த இடத்துல ஸ்கூலை கட்டிட்டாரு. இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹாங்கோட தாத்தா போட்டோ முன்னாடி நின்னு அவரு கையில இருந்த ஒரு மோதிரத்தையே அப்படியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. என்னாச்சான், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம வேலையை ரிசைன் பண்றதுக்கான லெட்டரை அவரு கையில கொடுத்துட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பேஸ்மெண்ட் டோர் ஓபன் ஆனதை அடுத்து பிரீத்திங் ஹோல்ல இருந்து வந்த நெகட்டிவ் ஜெல்லிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூலுக்குள்ள பரவ ஆரம்பிச்சு, அங்கிருந்த குட்டி குட்டி ஜெல்லிஸ் எல்லாம் அழிச்சிட்டு பெரிய அளவுல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட, பசங்களாம் இப்ப கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க யாருமே இப்ப நார்மலாவே இல்ல. அந்த இடமே பாக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஜெல்லி ஃபிஷோட ஃப்ரெண்டும் ஹேமிங்கும் ஒன்னா வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பசங்களாம் அவங்க லவ் பண்றாங்க போல, அதான் ஒன்னா வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, ஜெல்லி ஃபிஷும் அவங்க கூட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட கிண்டல் பண்றாங்க. கடுப்பான அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஓங்கி ஒரு அறை விட, அவங்க 2 பேரும் அப்படியே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்களாம் சுத்தி நின்னு ஃபைட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, டீச்சர்ஸ் ரூம்ல இருந்தவனுங்களும் இப்ப பைத்திய மாதிரி கண்ண முன்னான்னு பேசி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எதுக்காக ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போய் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க, மெக்கான்சியும் அந்த சயின்ஸ் டீச்சரும் ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே பேஸ்மெண்ட் டோருக்கு போய் பாக்குறாரு. டோர் ஓபன் ஆயிருக்கு. யாரு இந்த வேலையை பண்ணிருப்பானே அவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அவர் அப்படியே அதை லாக் பண்ணிட்டு நேரா நம்ம ஆனோட ரூமுக்கு போக, அவங்க தான் வேலையை விட்டு போயிட்டாங்களே, அதனால அவங்க டோரும் அப்படியே லாக் ஆயிருக்கு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேரா அவர் தாத்தாவோட பிஷிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அங்க உள்ள யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் அப்படியே அந்த லேக்க நோக்கி போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு பவர்ஸ் போன விஷயத்த ஹாங் கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டிவி ஆன் பண்ணா அவங்க ஸ்கூலை பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. பசங்களாம் திடீர்னு மயங்கி உழுவ ஆரம்பிச்சுட்டானுங்க. நிறைய டீச்சர்ஸ் வர அன்ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. இந்த ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலைமை அவங்க நினைச்சதை விட ரொம்பவே மோசமா இருக்க, நம்ம ஹாங் கிட்ட இருந்து அவரு தாத்தாவோட பிஷிங் ஸ்பாட் அழிஞ்சு போயிட்டதா சொல்லி போட்டோ வருது. பார்த்தா அந்த ஒட்டுமொத்த லேக்குமே காலி ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த லேக்கோட எனர்ஜி மொத்தத்தையும் யாரோ அப்சர்வ் பண்ணிருக்காங்க. உங்க ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற சேஃப் அண்ட் ஹாப்பினஸ் ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது
அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஆனும் நெட்ல அத பத்தின நிறைய டீடைல்ஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஸ்கூல் மாதிரியே அந்த லேக்கும் சேஃப் அண்ட் ஹாப்பினஸ்க்கு தான் சொந்தமா இருந்திருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் தான் அதோட எனர்ஜியை காலி பண்ணிருக்காங்க. அவங்களோட அடுத்த டார்கெட் நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல மெக்கன்சி கிட்ட இருந்து கிடைச்ச சில டாக்குமெண்ட் ஸ்கூல் இன்னும் முழுசா சேஃப் அண்ட் ஹாப்பினஸ் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமாகல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பனா இவன் அந்த ஃபவுண்டேஷனோட ஆள் தான் பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ணி மொத்த பவரையும் சொந்தமாக்கிக்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். ஆனா இருந்தும் அவன் ஏன் இன்னும் அதை ஓபன் பண்ணாம இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்க ஃப்ரெண்ட் ஏன்னா டோர் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவன் கிட்ட இருக்கிற பவர்ஸுக்கு அவன் எப்பவோ அந்த டோரை ஓபன் பண்ணிருக்கலாம், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெஸ்டிசைட் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போக மெயில் பாக்ஸ்ல இருந்து அந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனியோட எம்டிக்கும் வந்த சில லெட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அப்படியே அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான ஹங்காயானோ அவங்க ஸ்கூல்ல இருந்த அந்த சயின்ஸ் டீச்சரும் இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பெஸ்டிசைட் கம்பெனியை சேர்ந்தவங்க தான். இவங்களும் இந்த ஸ்கூலை சொந்தமாக்கிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாங்க. இப்ப இந்த பெஸ்டிசைட் கம்பெனியோ சேஃப் அண்ட் ஹாப்பினஸ் ஃபவுண்டேஷனோ யாரா இருந்தாலும் யாரு ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்களோ அவங்க கைக்கு தான் இந்த ஸ்கூல் போற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரீத்திங் ஹோலோட பவர் அந்த மாதிரி அது யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்கள யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உள்ள போனா அவங்களுக்கு எனர்ஜி சீல்டு வேணும். நம்ம ஹாங் கிட்ட தான் அந்த எனர்ஜி சீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு குரூப்பும் அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருப்பாங்க. பெஸ்டிசைட் கம்பெனி நாங்க தான் நல்லவங்க, எங்க கூட சேர்ந்துரு அப்படின்னு நம்ம ஆன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் உங்களுக்கும் ஹாங் தேவைப்படுறாருல, அவரு மேல கைய வைக்கணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. போனவங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த லெட்டர்ல இருந்த பெஸ்டிசைட் கம்பெனியோட எம்டியோட நம்பருக்கு கால் பண்ண நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை அட்டெண்ட் பண்றாங்க. என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவ்வளவு காலமா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க, நீ தானே அந்த கம்பெனியை ரன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஃப்ரெண்ட் இது எல்லாத்துக்குமே சேஃப் அண்ட் ஹாப்பினஸ் தான் காரணம், அவங்க என்ன இந்த ஸ்கூலுக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க, அதான் நான் ஒன்னு அனுப்பி வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஆணுக்கு சம கடுப்பாவது, நீ இன்னமும் இந்த பேட்டில்ல தான் இருக்க, திரும்பவும் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் நீ ரொம்பவே மோசமானவ அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்க இருந்து நேரா அவங்க ஸ்கூலுக்கு போக இப்ப நைட் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹாங் இன்னமும் ஸ்கூலுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காரு. அங்க ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்க அவர் அப்படியே நம்ம ஆனோட ஆபீஸ் கிட்ட போய் பாக்குறாரு. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா நீ திரும்ப வந்துட்டியா, ஆனா ஏன் நீ நைட் டயத்துல வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க இந்த ஸ்கூலை அடையறதுக்குன்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு, யார் கைக்கு கிடைச்சாலும் அது கண்டிப்பா அழிவை தான் ஏற்படுத்தும், அதான் நான் இதை ஒட்டு மொத்தமா அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹாங்கும் பசங்களை காப்பாத்துறதுக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்கும் இதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி டார்ச் அவங்க கையில கொடுத்து வா பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏபிஜேஏ ஸ்டோனை நோத்தி ஸ்கூலை அழிச்சிடலாம் அப்படிங்கறதா அவங்களோட பிளானா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேஸ்மெண்டோட ஆழத்துக்கு போய் ஸ்டோன் இருக்கிற ரூம் கிட்ட போக நம்ம ஹாங் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா போக மாட்டேன், நம்ம ஒன்னாவே இங்க இருந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன் அப்படியே ஒரு கைய புடிச்சுக்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ஸ்டோனை நவுத்த நம்ம ஹீரோ திரும்பவும் அதை அப்படியே மூடிடுறாரு. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் தலையில இருந்த அந்த மார்க் அப்படியே காணாம போக ஜெல்லிஸ்லாம் இப்ப திரும்பவும் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அவங்க அப்படியே அது எல்லாத்தையும் பயங்கர சாக்கோட பாத்துட்டு இருக்க நம்ம ஹாங் சாரி நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பவும் அந்த ஸ்டோன் அப்படியே அங்கிருந்து நவுத்திடுறாரு. நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் தலை தெறிக்க அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாங் ஆன் எங்க ஓடுற, சேர்ந்து போலான்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அது எதையுமே காதுல வாங்காம பயங்கர ஸ்பீடா அப்படியே அங்கிருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கால் முடியாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு படியா ஏறி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வேக வேகமா வெளியே ஓடி வந்து நேரா அவங்க ரூம்க்கு போய் அவங்க ஸ்வாட கையில எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அது இப்ப பயங்கர பவரோட லைட் எரியுது. நம்ம திரும்பவும் இப்ப அதே இடத்துல மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அழ ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் தட்டு தடுமாறி இப்ப பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஆன் அழுதுகிட்டே தலை தெறிக்க அப்படியே அங்க எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹாங் டக்குன்னு அவங்கள தடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அவரோட பவர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின்குள்ள போய் அவங்க இப்ப இன்னமும் பவர்ஃபுல்லா ஆக
ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய ஹாட் ஜெல்லி அப்படியே பூமியை உடைச்சிட்டு வெளியே பறந்து வர, இந்த வாட்டி நம்ம உண்மையிலேயே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பரவாயில்ல, எதா இருந்தாலும் நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹாங் சொல்ல, அவங்க அப்படியே நம்ம கிம் சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. என்ன நடந்தாலும் இதான் என்னோட வாழ்க்கை, நான் இதை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அமைதியாக அப்படியே கட் பண்ணா இப்ப அவங்க 2 பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒட்டுமொத்த ஸ்கூலோட கேம்பஸும் அப்படியே அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. இன்னையோட ஜெல்லிஸ் லைஃபுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இனிமே இந்த ஸ்கூலுக்கும் பசங்களுக்கும் பிரீத்திங் ஹோலால எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப இந்த ஸ்கூலை திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. பசங்களாம் வழக்கம் போல கிளாஸுக்கு வர, நம்ம அவங்க ஆபீஸ்ல உட்காந்து ஜெல்லிஸ்லாம் அழிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு இந்த ஸ்கூல்ல வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஜெல்லி ஃபிஷோட ஃப்ரெண்ட் அங்க வராங்க. வந்தவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் அம்மாக்கு ஒரு பிரச்சனை, எங்க வீட்ல ஒரு கோஸ்ட் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. நீங்க இந்த சீரீஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு டிராமாவை நம்ம சேனல்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபேவரட் டிராமாவை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.